இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம லிட்டில் ஃபாக்ஸ் தான் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சிட்டி. அது இருந்துட்டு என்னால் முடியல, ஆள விட்றா சாமி, இதுக்கு மேலே போயிட்டுதுன்னா எனக்கு என்னாகுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லிட்டில் ஃபாக்ஸ் நீ இப்போ தான் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்க, நம்ம ஏன் வந்து ஸ்பீட் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்ற அது வந்து எங்கே போய் விழுந்துருது. அதே சமயத்தில் அந்த ஃபயர் ட்ராகன் வந்து அந்த பிக்கை வந்து நீ இப்படி பழுத்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வந்து கல்டிவேஷன் லெவல் வந்து பேஸ் ஆகும், அது இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அது ஏமாற்றி அதை சமைச்சிட்டு இருக்கோம். அது அதுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் சுப்பிரமணி வந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படா அது திருப்பி போடுறான், அப்போ தான்டா பார்பிக்யூக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ கூத்து போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாம்பு அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வச்சு நம்ம பியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து அந்த லிட்டில் ஃபாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சுப்பிரமணி நீங்கள் வந்து எனக்கு ஸ்பெல் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு கண்டிப்பாக ஸ்பெல் வந்து கற்றுக் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த சிஸ்டர் ஃபாக்ஸ் வந்து 7 டெயிலேருந்து 8 டெயில்ஸாக வந்து எவால்வ் ஆயிரும். அதே சமயத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி வந்து மாஸ்டர் வந்துட்டாரா மாமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே திறமை பழையபடிக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்றாங்க. எரிஞ்சோன்னையுமே ஹீரோ வந்துட்டு கதை தொடர்ந்தோன்னையுமே நான் எப்படி விட்டுட்டு போனால் அப்படியே இருக்குது அருமைடா அப்படின்னு சொல்லிட்டு போது பிளாக்கி ஓடி வந்து ஹீரோ காலை வந்து நக்குது. நம்ம சுப்பிரமணியை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல சுப்பிரமணி, நீ சொன்ன மாதிரி நல்லா வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி இங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். அதே சமயத்தில் ஹீரோவுக்கு வந்து அந்த க்ரீன் வேலிலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ எடுத்துகிட்டு போய் அவரோட ரூமில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. அதில் வந்து அந்த டீமன் அதுவுமே வந்துருக்கும். ஆக்சுவலாக மினி டீமன்ஸ் மிட் லெவல் டீமன்ஸ் மட்டும் தான் தன்னைத்தானே லாக் பண்ணியிருக்கோம். ஒரு ஹையஸ்டான அந்த ஹெட்டை வந்து ஹீரோ கொடுத்த அந்த பேப்பர் கிராஃப்ட் வந்து அதோட பாடி வந்து அழிச்சிடும். ஸோ இப்போ அது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஹீரோ வந்து இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வச்சுட்டு ஹீரோ வந்து போயிடுவார். இப்போ அப்படியே வந்து நாட்கள் போயிட்டுருக்கு. அடுத்த நாள் வந்து விடியுது. ஹீரோ வந்து அதை பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜன்னல் ஓரத்தில் இருக்குது. என்னடா இது, நான் இங்கே வைக்கலையே, அது அங்கே தான் நான் வச்சுருந்தேன், இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க அதை வந்து ஹீரோ டெம்டேஷன் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உனக்கு பெண்கள் வேணுமா, காசு வேணுமா, உனக்கு என்ன வேணும், எல்லாமே கிடைக்கும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு இந்த திடீர்னு இந்த ஃபீலிங் வந்து ஃபெமிலியராக இருக்குது. என்ன எப்படியோ நான் வந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அவன் வந்துட்டு என்னால் ஏன் வந்து இவனை டெம்டேஷனே பண்ண முடியல இந்த மோட்டரில், சரி பரவாயில்ல, என்னோடய ஃபிசிக்கல் பாடியில் வந்து கொஞ்சம் வந்து பவர் இருக்குது, நாளைக்கு வந்து என்னால் வந்து இங்கேருந்து வெளியில் நடமாடுற அளவுக்கு வந்து பவர் வந்துடும், அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம டாஞ்சி வர்றா. டாஞ்சி பார்த்தோன்னே வந்துட்டு இவளை டெம்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உனக்கு வந்து உலகத்திலே சிறந்த உலக அழகியாக மாறணுன்ட்டு ஆசையா, உனக்கு வந்து எல்லா ஆண் மகனுமே வந்து உன்னோட காலுக்கு இடியில் நாய் மாதிரி நடக்கணுன்ட்டு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டெம்டேஷன் பண்ணிகிட்டு இருக்க. அந்த டாஞ்சி அவளை பொலிர் நப்பிட்டு மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் வந்து உன் மேலே வந்து என் டெம்டேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி மாஸ்டர் வந்து மோட்டர் லைஃப் வந்து வாழணும்ட்டு ஆசைப்படுறாரு, அவருக்கு ஏதாவது நீ டிஸ்டர்ப் பண்ண அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இங்கே நடக்குது, நான் ஒரு டீமன் லாடுறா, எப்படா என்கிட்ட வந்து நீ இவங்க 2 பேருமே வந்து டெம்டேஷன் ஆகாமல் இருக்காங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்தா நம்ம சுப்பிரமணியம் இருக்கும். சரி முதல்ல இந்த நாயை நான் டெம்டேஷன் பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறான், அப்புறம் இவங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாயே நீ உலகத்திலேயே வந்து ஒரு காட் லைக்கான பீயிங்காக மாற காசுப்படுற, எல்லா நாய்களுமே உன் காலுக்கு அடியில் கிடக்கும், இவ்வளோ ஏன் மான்ஸ்டர்ஸுமே உன்னை வந்து கிங்காக மாற்றிட்டு வந்து உன்னை வந்து வழிபட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுப்பிரமணி இருந்துட்டு அதை பார்த்துட்டு அது வந்து சூச்சு போயிடுது. உனக்கு என்ன தெரியும் தான் வந்து இவ்வளோ பெரிய நான் ஆள் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் நடந்துக்கிறேன், முட்டாள் நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுப்பிரமணி வந்து அதை பிடிச்சி அடிக்க பார்க்க அந்த இடத்துல வந்து அவள் டீமன் ஸ்வாடை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு டீமன் ஸ்வாட் நல்ல வேலை இங்கே இருக்குது, ஸோ இதை எடுத்துகிட்டு இவங்க 2 பேர்த்தோட ஹெல்ப்பால் வந்து இப்போ வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீமன் ஸ்பாட் வெளியில் வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, நம்ம 2 பேரும் வந்து இந்த கருப்பு நாயை வந்து அடிச்சு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த எலும்பு கூட வந்து வெளியே வருது. எலும்பம் வந்துட்டு நீ என்னோட இனத்தை சேர்ந்தவர்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி லார்ட் சுப்பிரமணி கிட்ட கேட்டு நான் அவர் வந்து விட சொல்கிறேன், அதுக்கு பதிலாக வந்து நீ பொறுமையாக நடந்துக்கணும், மரியாதையாக நடந்துக்க, சரி புத்த மதத்துக்கு மாறக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது உன் மனசில் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுதுன்னு சொல்லிட்டு சுற்றி இந்த இடத்த பாரு அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி பார்த்தா அந்த இடத்துல பூராமே வந்து ரேர் ட்ரெஷர்ஸாக இருக்குது. என்ன இடத்துல இருக்கான், இது சாதாரணமான வீடு தாண்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே சீனங்கட்டை அந்த செக்டுக்கு தான் கைஸ் போகுது.
அந்த சைனஸ் செக்கில் வந்து அவன் மாஸ்டர் வந்து வெளியில் போகிற சமயம் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிரேக் த்ரூ பண்ணுறக்கு அவர் பாடி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாருன்னு சொல்லி வெளியில் வந்தால் அவனோட பாடியில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ என்னால் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உயிரோடு இருக்க முடியும், அந்த லைட்னிங் ஸ்ட்ரோம் வர்றப்போ வந்து நான் கண்டிப்பாக இறந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக பேசிகிட்டு இருக்கேன். மாஸ்டர் நீங்கள் ஏன் போய் இந்த மாதிரி மாஸ்டர் லீயே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சில் அப்படி ஒரு பொலிவு வருது, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டேரெக்டாக விசிட் பண்ணிடுறான். விசிட்டை போட்டுறான். ஹீரோ வந்து அந்த மாதிரி வேலையை வீட்டில் செஞ்சுட்ருக்கா. அவன் வந்துட்டு அங்கிள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்க மாட்டேன், கூடி சீக்கிரத்திலே வந்து நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பான். ஏதாவது ஒரு ட்ரெஷர் இருந்தால் வந்து நான் என் உயிரை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இவருக்கு ஒரு வேளை ஆறுதல் தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கட்டி விடு வைத்தியம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து டெத்து வந்ததுன்னா வந்து பயப்படாமல் அதை ஏற்றுக்குங்க, நம்ம யாருமே வந்து நிறந்த நாட்கள் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஸோ நம்ம மாஸ்டர் லீ வந்து என்னை காப்பாற்றணும்னு நினைக்கல போல், சரி என்ன பண்ணுறது, இதுதான் என்னோடய ஃபேட், இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்க. அப்போ அந்த இம்மோட்டல் வந்து பார்க்குறான், என்ன மாஸ்டர் லீ ஒரு வித்தியாசமாக கொம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓ இதுவா, இது வேற ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து லைட்னிங் ப்ரொடக்ஷன் ராடு. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் வந்து ஒரு லைட்னிங் வந்து தாக்கப்பட்டிருக்குது. அந்த மரமே வந்து ரெண்டாக பிளவு ஏற்படுற அளவுக்கு வந்து அந்த லைட்னிங் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி என் வீட்லேயும் வந்து இடிச்சதுன்னா எங்கள் வீடுமே வந்து தாக்கு பிடிக்காமல் அந்த ஃபோர்ஸில் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு ப்ரொடக்ஷனுக்காக வந்து இதை பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை கொடுத்துருவாரு. கொடுத்தோன்னே இவன் வந்து ஹாப்பியாக அதை வாங்கிட்டு போயிடுவான். ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டு நல்லா வேலைடா, ஹீரோ வந்து எனக்கு இதை கொடுத்தாரு, இல்லைன்ட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவுல என்ன நினைக்கிறான்னா அந்த லைட்னிங் வந்து இவன் கிட்டத்துலேயே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அதுதான் வந்து லைட்னிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. இப்போ அந்த ஸ்ட்ரோம் வந்து வர ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது டேட்டா வந்து இவனையவே வந்து தாக்குது. இந்த சைனஸ் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, என்னடா இது வந்து காப்பாற்றுன்னு நினச்சா ஏன் வந்து இது திறம் மாஸ்டர் வந்து தாக்குது, இது வந்து அந்த ஸ்ட்ரோம் லைட்னிங்கை வந்து இவர் பக்கம் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அங்கே சீனம் கட்டாயி ஹீரோ வந்து ஒரு கைட் வந்து மேக் பண்ணி வச்சுருப்பார். இந்த மாதிரி சயின்டிஃபிக்கலாக வந்து நம்ம வீட்டு மேலே வந்து இடி விழுச்சுன்னா அது டக்குனுமே நிலத்துக்கு இறங்க வைக்கிறதுக்கு தான் நான் லைட்னிங் ராடு வந்து வச்சுருந்தேன். பட் அதை வச்சுமே வந்து என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு லைட்னிங் தேவைப்படும். அந்த லைட்னிங்கை வந்து கொண்டு வரணுன்னா அந்த பட்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பட்டத்தை வச்சு நான் லைட்னிங் இழுத்து லைட்னிங் ராடு வழியாக இறக்கி அது நிலத்தில் இறக்கி அது நம்ம வீடு வந்து லைட்னிங்கில் வந்து அட்டாக் ஆகாத மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த போர் டீமனும் அந்த விமனும் அங்கே தான் நின்றுட்டுருப்பா. மாஸ்டர் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப்பாக யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த போர் டீமை வந்து இவன் மாட்டி விட்டுறா. ஹீரோ வந்துட்டு ஓ சார் நீங்களா, ஃபஸ்ட்டு ஹீரோ பார்த்தோன்னே வந்து அதை பார்த்து பயந்தப்படுவார். பட் டான்ஜி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மேக் பண்ணுறங்காட்டி இவன் ஏன் மான்ஸ்டர்ஸ் கிட்ட அப்புறம் அனிமல்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இவன் கைண்ட்னஸாக நடந்துக்கிறா. இவன் உண்மையிலேயே ஒரு டிஸ்னி பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் போர்ட் டீமன் வந்து மாட்டி விட்டுறாங்க. அந்த போர்ட் டீமன் வந்து படத்தில் வந்து கட்டிக்கிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கு, கடவுளே என் மேலே வந்து இடி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த விமன் வந்துட்டு கவலைப்படாத பண்ணி மூஞ்சிவாயா, இடியெல்லாம் மேலே விழுகாது, இன்றைக்கி வந்து காட் டெஸ்ட் வந்து ஒருத்தர் அட்டைன் பண்ணுறான். ஸோ அவன் பிரேக் த்ரூ ஆகணும்னா வந்து அது வந்து காட் டெஸ்ட் தேவை, அதுக்கு லைட்னிங் தேவைப்படுது. ஸோ அந்த லைட்னிங் வந்து அவன் மேலே மட்டும் தான் அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லைட்னிங் வந்து இவன் மேலே விழுந்துட்டு இருக்கு. இவனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. என்றா இது என்னை வந்து மாஸ்டர் லீ வந்து ஃபேட்டாக என்னை வந்து கை விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த இவன் பார்க்குறான் அங்கே வந்து ஒரு பட்டை வந்து மிதந்துட்டுருக்கு. அப்போ கம் ஹியர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்க. இது பார்த்தோன்னே வந்து ஹீரோ ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லி நினச்சிட்டு இவன் கரெக்டாக அந்த பட்டத்தை நோக்கி போக அப்போ எல்லா இடியுமே வந்து அவனை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருது. இவன் வந்துட்டு என்ன இந்த இடி இந்த பாக்கில் வருது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இருக்கிறான். இந்த உம்மன் வந்துட்டு ஓடி போயிடுவா, எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீயே சாவடா பண்ணி மூஞ்சி வையா, நான் என்ன இழிச்சு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. இப்போ அவன் வந்து இந்த பட்டத்தை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்க. இவன் இருந்துட்டு கிளவா இங்கே வராதடா என்னை விட்டுறா, நான் வந்து இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. கடைசியில் அவன் பட்டத்தை பிடிச்சிடறான். அந்த பட்டம் மூலமாக வந்து லைட்னிங் வந்து இறங்க ஆரம்பிக்குது. கடைசியில் இப்படியே வந்து நடந்து அவனோட டெஸ்ட்டில் வந்து அவனுக்கு கொடுக்குற அந்த பெயின் வந்து ஷேர் ஆகி இந்த பிக்குக்கும் போயிடும். ஸோ அந்த அட்டாக் வந்து இவனுக்கு பாதியாக தான் வரும், மிச்ச பாதி வந்து அந்த பிக்குக்கு போகிறங்காட்டி இவனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிடுறான். அப்புறம் மார்னிங் விடியுது. இந்த மாதிரி ரொம்ப நன்றி பண்ணி மூஞ்சி வாயர் அவர்களே, நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்கள் கை வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, ரொம்ப குட் ஸ்மெல்லாக இருக்குது, உங்கள் கை வந்து குக்காக இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதோட கை வந்து ஃபுட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நன்றி
பண்ணி மூஞ்சி அவர்களே, என்னங்க உங்களுக்கான ஒரு ட்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கேபேஜ் கொடுப்பாரு, அவர் தோட்டத்தில் வளைஞ்சதை. இந்த பன்னிக்குட்டி இருந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹேண்ட் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி என்னடா இது அருமையான வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ எல்லாருமே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஈகிள் டீமன் வந்து என்னை இந்த ட்ராஷ்ன்னு நினச்சாரு, அதே மாதிரி தான் இந்த லேடியும் என்ன நினைக்கிறாங்க, என்னை வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு பண்ணதுக்கு வந்து போய் இந்த கேபேஜை கொடுத்துருக்காங்க, என்ன வந்து ஏற்றுக்க முடியுன்ட்டு இதை கழுதுகிட்டே கடிக்க. அதுக்கப்புறம் இவன் உடம்பு வந்து ஷைனிங் ஆகுது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்து லெவலப் ஆகிடுறான். லெவலப் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஃபுட்டில் ஃபுல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் கியூஐ வந்து கண்டெயின் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதாவது கீழே இருக்கிற அந்த சிதறிய அந்த பாகங்களை மட்டும். அப்போயே வந்து இவங்க உடம்புல பூரா கியூஐ வந்து ஃப்ளோ ஆகிறத வந்து இவங்க எல்லாருமே வந்து உணர்ந்துட்டு இது அருமையாக இருக்குது, சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு இருந்துட்டு என்ன இதில் அப்படி இருக்குது மயிராண்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட பார்க்க, ஏய் புழுவே உனக்கு என்ன தெரியுமா தான் வந்து என்னோடய ஃபுட்டை வந்து ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுவேன், இதுக்காக வந்து என் உயிரை பணைய வச்சு எத்தனை கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கியிருக்கேன் தெரியுமா, உங்களை மாதிரி ஆட்கள் கூடியெல்லாம் நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன்னான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதே சமயத்தில் சீனங்க கட்ட இருக்கீஸ். இந்த கேப்பில் வந்து டாஞ்சி வந்து அவளோட தங்கச்சிக்கு பார்க்க போயிருப்பா. அப்போ வந்து இந்த பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த க்ரீன் வேலியிலேருந்து ஒரு இம்மார்ட்டல் வேர்ல்டில் இருக்கிற இம்மார்ட்டல் போட்டு தள்ளியிருப்பான். அந்த பாடி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி பாடி சாப்பிட்ற எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஏன் கவலைப்படுற, நீ வந்து 8 டெயில்ஸாக மாட்டேன், இந்த உணவை மட்டும் நீ சாப்பிட்டீங்கன்னா நீ வந்து 9 டெயில்ஸாக வந்து எவால்வ் ஆயிடுவேன். ஸோ உன்னால் வந்து மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், முன்னாலே வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுக்க முடியும், சீக்கிரமாக சாப்பிடு, இது வந்து உனக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ற சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்க. அப்போ அதே சமயத்தில் அந்த இம்மார்ட்டல் தான் அவனோட செட்டுக்கு போயிட்டுருக்க. அங்கே அவன் போயிட்டு என்னோட வருகையை நினச்சி என்னோட மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு சமாதி கட்டி, இவனுக்கு பாட கட்டி, இவனுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி அங்கே எல்லாம் துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் ரொம்ப நல்லவர் வல்லவர், அவர் வந்து இந்த மாதிரி இறந்துட்டார், என்னால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, நான் சாகலடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. அதே சமயத்தில் அந்த சைட்னஸ் கிட்ட அவன் சொல்லிட்டு இந்த மாதிரி மாஸ்டர் வந்து இறந்துட்டார், ஸோ இந்த செக்டோட இந்த விஷயத்தெல்லாம் நீ தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு புரியுது, நான் கண்டிப்பாக வந்து என் மாஸ்டரோட வில்படி நான் அந்த செக்டை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் நான் சாகலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரா பேய், நான் ஜஸ்ட்டு ஒரு வர்றக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு என்னை இப்படி சாகடிச்சு எனக்கு கண்ணீர் வந்து போஸ்டர் ஒட்டி இத்தனையான பண்ணி வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம இப்போ வந்து இதை சேஞ்ச் பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செலிப்ரேஷனாக மாற்றிட்டு இருக்க, இதுதான் உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன், நீங்கள் வந்து அந்த பிரேக் த்ரூ ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க மாஸ்டர், ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக வந்து இம்மோர்ட்டல் வேர்ல்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேத் வந்து க்ரியேட் ஆகிருச்சு, அது மூலம் வந்து நம்ம ஆன்செஸ்டருக்கு வந்து நம்மளால் கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்ட்டல் வேர்ல்டுலேருந்துட்டு இம்மோர்ட்டல் வேர்ல்டுக்கு வந்து பேசுகிற மாதிரி ஒரு டெலிஃபோன் மாதிரி அப்படி ஒரு டிவைஸ் வந்து அங்கே இருக்க. இப்போ அது க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான். ஹீரோ அந்த க்ரியேட் பண்ண ஸ்க்ரோல் வந்து மோர்ட்டல் வேர்ல்டுலேருந்து இம்மோர்ட்டல் அது எல்லாத்துக்கும் வந்து கனெக்ட் ஆகி அவனை போட்டு தள்ளுங்காட்டி வந்து சமூகம் ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு மாதிரி இன்டெரக்டாக தான் நடந்திருக்கும். இப்போ அதே சமயத்தில் வந்து சீனங்கட் ஆகுது கைஸ். சீனங்கட்டை இந்த மாதிரி க்ரீன் வேலையில் காட்டுறாங்க. அவங்களோட ஆன்செஸ்டருமே வந்து இம்மோர்ட்டல் வேர்ல்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து சமன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த சமனிங் டிவைஸ் இருக்கும். பட் அந்த சமனிங் பண்ணால் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு வந்து ரத்தத்தை வந்து அது கேட்கும். ரத்தம் இருந்தால் தான் வந்து அவங்களோட ரத்த சம்மந்தம் இருக்கிறவங்க வந்து சமன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரத்தம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இது மாதிரி அறுத்து கொடுத்து அவனை வந்து சமன் பண்ணிடுவார். சமன் பண்ணோன்னே வந்து இருந்துட்டு தாத்தா நீங்கள் வந்துட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீயாடா பேரப்பையா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா இது நம்ம அப்பாவோட தாத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்கள் தான் உங்களோட கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ பரவாயில்ல உங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்களா, சரி உங்கள் அப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்து இறந்துட்டார், அவர் வந்து இறந்து ரொம்ப நாட்களாச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மோர்ட்டல் இல்லாமல் இம்மோர்ட்டல் இல்லாமல் வந்து கனெக்ட் ஆக முடியாது சீலாம். அப்போ வந்து நிறையா இங்கே இருக்க பவர்ஃபுல்லான டீமன்ஸ் எல்லாமே வந்து அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிது. அப்போ அப்பா வந்து ஒரு விதத்தில் போர் செஞ்சு நம்மளோட செக்டுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு. பட் அதில் வந்து இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நீ விடு உங்கள் அப்பா வந்து நல்லா தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து நம்ம செக்ட்லேயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லணும். நம்ம செக்டில் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்தேன். மேபி அவர் ஒரு செயின்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, செயின்ட்டா என்னடா முட்டாப்பத்தனமாக பேசிட்டு இருக்கிறேன் முட்டாப்பையில், செயின்ட்டெல்லாம் அப்படி ஒரு கிடையவே கிடையாதுடா. இம்மோர்ட்டல் வேர்ல்ட்லேயே வந்து செயின்ட்டுங்கிறது வந்து ஒரு மித்து தான். இப்படிக்குமே அது இம்மோர்ட்டல் வேர்ல்ட்லேயே
ஸோ இது வந்து வாய்ப்பாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. எப்படி இம்மோட்டல்லே இருக்கிற ஒரு மித்து வந்து மோட்டலில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த கிராண்ட் சில்ட்ரன் சொல்லுவான், இந்த மாதிரி தாத்தா அவர் சொல்கிறது உண்மை தான், அவர் வந்து ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோடய சைல்டுமே வந்து இந்த மாதிரி கிராண்ட் சைல்டுமே வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிச்சுருக்கேன். ஆக்சுவலாக அவன் ஒன்றுத்துக்குமே ஆகாத உதவாக்கரையாக இருந்தாலும் கூட அவர் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக அவர் இதுதான் அவர் வரைஞ்ச பெயிண்டிங் சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் ஓவர் பண்ணால் அது டேரெக்டாக வந்து இவனை அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ணி தாத்தா எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முட்டாள் என் தாத்தாவை கொண்டுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு எனக்கு தெரியாமல் தான் நான் அந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து சாகலை, சீக்கிரமாக வந்து அவன் அந்த ஸ்க்ரோலை மூட சொல்லி, இல்லைன்னா வந்து நான் உண்மையாகவே வந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து மூடிடுவான். மூடினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பிளட்டை கொடுத்து சமன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இப்போ அந்த பிளட்டில் இல்லையே, இப்போது ஏற்கனவே இதுக்கு நிறைய பிளட் வந்து நான் லாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தாங்க உங்களோட இன்னொரு ஆர்ம்ஸ் இருக்குது அதை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை பெற்றதுக்குடா எனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு இப்போ வெட்டி சமன் பண்ணிடலாம். சமன் பண்ணவனையும் தான் வந்துட்டு அது வந்து நார்மலான ஒரு ஸ்க்ரோல் கிடையாது, இப்போ எனக்கு வந்து ஒத்துக்கிறேன், அது வந்து கண்டிப்பாக ஒரு சைண்டாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது இம்மோட்டல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஆட்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு ஆக்சுவலாக வந்து அது என்ன பெயிண்டிங் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருங்க நான் திறந்து காட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொலின்னு ஒரு அப்போ போயிடுறான். அதில் இருக்கிறது வந்து 3 legged crow, கோல்டன் க்ரோன்னு சொல்லி அந்த சைன்ட்டு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அது வந்து ஆன்சியன்ட் டைம்ஸில் வந்து இருந்த ஒரு விஷயம், இப்போ வந்து அது கிடையவே கிடையாது. ஸோ அவர் வந்து ஆன்சியன்ட் டைம்ஸ்லேருந்தே வந்து இருக்கிற ஒரு ஆல்மைட்டியாக இருக்கணும். சரி நான் இப்போவே போய் நம்ம செக்ட்டுக்கு வந்து மேலே இருக்கிற இம்மோட்டலில் வந்து நான் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் வந்து ஒரு மவுண்ட்டை கேட்டார், அவருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பறவை வந்து கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மவுண்ட்டை வந்து கூட்டிகிட்டு பறக்க பார்க்குறேன் அந்த மாதிரி இம்மோட்டல் வேர்ல்டுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இம்மோட்டல் வேர்ல்டுலேருந்து உங்களால் அதை கொண்டு வர முடியும் சொல்லும்போது, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்க. சரி அந்த ஸ்க்ரோல் அது நார்மலான ஸ்க்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் இருங்க நான் திறந்து காட்டுறேன் சொல்லும்போது, அவனுக்கு வந்து பொலிர் நப்பு, இப்போ தானே நான் செத்து விளையாடுறதுக்கு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்கிற எல்லாருமே வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி போயிட்டு வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முட்டாள் பயல்களே அந்த ஸ்க்ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து சேஃப் இல்லை, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வாங்கிட்டு போயிடுறான். இவரை கூப்பிட்டதுக்கு வந்து ஒரு விஷயம் கூட பிரயோஜனமாக நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் இம்மோட்டல் வேர்ல்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது, அப்போ அவன் டேரெக்டாக வந்து அந்த ஹெட்டை தான் விசிட் பண்ணுறதுக்கு போவான். ஹெட்டை விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ கேட்ட மாதிரி ஒரு மவுண்ட்டை வந்து மவுண்ட்டுங்கிறது வந்து ஒரு ட்ராவலிங் பேர்ட் மாதிரி, ட்ராவலிங் பேர்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், ஒரு ஃபாக்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பட் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் மாதிரி அந்த இம்மோட்டல் வேர்ல்டில். ஸோ அவன் போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பனிப்பெண் இருந்துட்டு, இந்த மாதிரி இம்மோட்டல் வேர்ல்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு இறந்துட்டாங்க, அவரோட பாடி வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அதை பற்றியே நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ வந்து அந்த கிராண்ட் சில்ட்ரன் சொன்னது எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ அவன் அந்த மவுண்ட்டை வந்து விசிட் பண்ண போக அங்கே இருக்கிற எல்லாமே வந்து சாதாரண மவுண்டல் கிடையாது, அது எல்லாத்துக்கும் வந்து ஹியூமன் ஃபார்ம் இருக்குது. அதுங்க எல்லாருமே வந்துட்டு வாங்க வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி மோட்டல் வேர்ல்டில் வந்து ஒரு செயின்ட் இருக்கார், அவர் வந்து ஆன்சைட் டைம்ஸில் இருக்கிறே வந்து ஒரு ஆல்மைட்டி மாதிரி, அவர் அந்த காலத்துலேருந்தே இன்னுமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கார். ஸோ நான் அவர் வந்து ஒரு மவுண்ட் கேட்டிருக்காரு, அதுக்கு தான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வந்து ஒழுங்கான ஒரு பிளட் லைன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தர் இருப்பா, அவர் வந்துட்டு எதுக்கு நீ வந்து வளன்னு பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு டக்குன்னு சொல்லு, நாம் அப்புறமேல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்ட் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஹெட்டு. அதுக்கப்புறம் அப்போ அப்படியே சீனங்க கட்டது கைஸ். ஸோ அந்த தாத்தா வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்தோடு பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்க. இப்போ சீனங்க கட்டாய் டான்ஸியும் ஹீரோவும் வந்து ஒரு லேக்கில் வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ வந்து இதுக்கு பேர் தான் டேட்டிங்னு சொல்லுவாங்களோ, ஒரு பொண்ணோட பக்கத்தடி வந்து நான் ரொம்ப பக்கத்தடி இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் டான்ஸி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸி இருந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் நான் வந்து சரியாக மீன் பிடிக்க எனக்கு வரல, நீங்கள் வந்து டான்ஸி ஹேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை எந்திரிக்காத டான்ஸி, இந்த மாதிரி நீ எந்திரிச்சின்னா தவறி அந்த லேக்கில் விழுந்துருவேன், அது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போது, ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு டான்ஸி சொல்லிகிட்டு இருக்க. அதே இடத்துல வந்து அவங்களுடைய ரொமான்ஸ் பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்க மாதிரி ஒருத்தர் வந்துட்டு, தலை இங்கே நீங்கள் ஃபிஷ்ஷாக பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேறு இங்கே என்னடா பிடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இதோடய அந்த பாட்டு முடியுது கைஸ். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து வீடியோ வர்றது, அதுக்கு தான் வந்து நான் இவ்வளோ லென்த்தாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி சண்டேமே வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணி பாய் கைஸ். அப்போ போல் தான் நம்ம சேனல் வந்து சாட்டர்டே வந்து ஹாலிடே. ஓகே கைஸ், சாட்டர்டே மட்டும் வராது, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க.
எனக்கு அது ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் வேணும். ஏன்னா ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கேன். இது கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளாலையுமே கொஞ்சம் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே கைஸ், பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு 3 monthsக்குள்ளே நம்ம சேனல் வந்து 5K அடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பை கைஸ்.